ஜி மாடு யாரோட மாடு? ஏன் மாடு தானே, நம்ம மாடு தான். மாடு பார்த்தா ஒன்றும் சரியில்லை, ஏதோ குட்டை மாடு மாதிரி இருக்குது, ஏதோ ஹைட் அண்ட் வெயிட் இல்லாத மாதிரி இருக்குது, உடம்பு இல்லை. என்ன கணக்கு வழக்கு? யார் என்ன எப்படி சாப்பாடு போடுறீங்க? சோறு தான். என் மாடு நான் வளர்க்குறேன் வைக்கிறேன், உங்களுக்கு என்னங்க? இல்லைண்ணே, அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது, டம்மியாக இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. டம்மியாக இருக்க மாதிரி டும்மியாக இருக்க மாதிரிலாம் வராத, அது பிடிச்சி பாருங்க வைங்க. டம்மியாக இருக்குன்னா என்ன டம்மியாக இருக்கு? அமைதியாக நிற்கிது பாருங்க, அங்கே பாருங்க, ஒத்த காலத்துக்கு குத்திட்டாங்க. ஆமாம் அப்படின்னு நான் போய் நின்றா கூட சும்மா இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசவே கூடாது. இங்கே இருங்க. டேய் போய்டா. அதெல்லாம் ஏய் ராமரு டம்மியா இருக்குங்கறாப்ல, டம்மியானா? டேய் இல்லண்ணே, நீ டம்மியா போடா. என்ன பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கால அடிச்சா போகுது. சரி மாடு நல்ல மாடு தானே. இல்லை இல்லை நான் சொல்றது கேளுங்க முத. டேய் என்ன டம்மியா? டேய் இப்போ நான் என்ன பேசி இப்படி திடீர்னு கோவப்படுறீங்க? டம்மிடா. சூப்பரா எங்க தொட்டு பாரு. ஓ மதுராசி நெய் மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இருக்க மாடுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல் ரோட்டில் மேலே புல்லெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி வீரியமிழந்து காணப்படுதுல. சரி, இதே நம்ம ஒரு இது மாதிரி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஒரு 100 கால மாடை சேர்ந்து ஒரு மாடு தான். என்ன மருந்து நீங்க கொடுப்பீங்க? இங்கிலீஷ் மருந்து. நர்ஸ் அந்த போலி பியானடு பியர் டாயிலுக்கு இப்போ விளம்பரம் பண்றாங்க, அது மாதிரி நீங்க புசிட்டிக்கு மருந்து எதுவும் கொடுக்குறீங்களா? புசிட்டிக் மருந்து அண்ணன் பிடிச்சிட்டாப்ல. புசிட்டிக்கு எங்கண்டு வருமா? ஆமாண்ணே. எப்படி எப்படின்னா இப்ப அந்த மாடு இப்படி பாத்துறீங்களா? ஆமா, பாகுபலியில ஒரு மாடு வந்துருமா? ஆமா காட்டுமா. இந்த பொங்கலுக்கு இப்படி இருக்கு. அது எருமாடுல பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஏங்க நம்ம 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 கொடைக்கானல் மலை மாடு மாதிரி, மலை மாடு மாதிரி வந்துருங்க. இப்ப உங்க மாடு இப்படி இருக்கு, ஆனா அடுத்த பொங்கலுக்கு வேற மாதிரி வந்துரும், அந்த மாதிரி வந்துரும். டேய் கேட்டுக்கடா இருலா, கேட்டுக்கா. புசிட்டிக்கு ஆகுறியா என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு நான் என்னமோ செலவு பண்ணிட்டு போயிருவேன். என்ன இவரை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம். என்ன கிட்ட போய் நம்மள போட்டு விடுறானே. அது மருந்து நீங்க கொடுக்கறது என்ன காரணத்துக்காக? பால் சுரக்குமா? என்ன காரணம்? ஒண்ணு காளை மாடுக்கு எங்கிட்டே பால் சுரக்கும். சைலண்டா இருக்கு. ஓகே, மாடு நல்ல மனம் தானே இருக்கு. இது விட பயங்கரமான கோபக்கார மாடு வரணும்னா நான் கொடுக்குற மருந்து மட்டும் கொடுங்க. மருந்துனா என்ன மருந்து கொடுக்க சொல்றீங்க? அது ஒரு இங்கிலீஷ் மருந்துண்ணே, லைட்டா ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும்ண்ணே. குட்ட மாடா இருக்குது, நெட்ட மாடா ஆயிரும். வளர்த்தியா ஹைட்டா வருங்கிறீங்களா? அந்த மாதிரி ஆயிரும். மசுரு அந்த மாதிரிக்கு வளர்க்கல நானு. அந்த மாதிரிக்கா வளர்த்துக்கிருக்கேன். நீங்க என்னங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் இல்லைண்ணே. வேற மாதிரி. டேய் உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா, ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. என்ன டியூப் மாத்திரை அது கண்டு கண்டு. அதாவது தம்பி, அன்னைக்கு வந்து ஒரு மருந்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம். மருந்து அப்படிக்கா கொடுத்தோம்னா மாடு முரட்டு மாடா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கேட்க மாட்டாப்புல. அதெல்லாம் முரட்டு மாடா ஒன்றும் வர வேணாம், நாங்கள் கொடுக்குற வச்சே நாங்கள் காப்பாற்றிக்கணும். போங்க. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்டேன். சரி வச்சு காப்பாத்திரியா? ஏன் ஒரு வச்சு அந்த வச்சா யாருண்ணே? பார்க்குற எனக்கு டவுட்டாக இருக்கு முத்து. இவங்க பூராமே ஒரு மாதிரி விகாரமாக இருக்கிறாங்க. டானிக்கை கொடு, மாத்திரையை கொடு, உன் கண்டு என்ன குட்டையாக இருக்கு, என்ன கலராக இருக்குங்கிறாங்க. கலராக இருக்குன்னா இவங்களுக்கு பூரா பவுடரதே மூஞ்சில ஏண்டா கண்டு கலராக இருக்கு. பவுடர் வாங்கி தரேன் 10 ரூபாய்க்கு. கண்டு கலராக இருக்குன்னா காரணம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்றது? வெயிலில் நிப்பாட்டி கருப்பாயிருச்சு. இப்போ என் மாட்டுக்கு என்ன குறைங்கிறீங்க? குட்டா இருக்குல்ல, குட்டையா இருக்குன்னா பிறந்த உடனே வளர்த்தியா வளர்ந்தா அப்புறம் என்னன்னு எனக்கு முத்து இதெல்லாம் சரியில்லை முத்து. மாட்டை பத்தி குறைய பேசிக்கிட்டு இருக்காப்ல. சாட்ல போனேன், இந்த மாடை பத்தி உனக்கு தெரியுமாண்ணே? மாடு குட்டையா இருக்குன்னா இது வயசு வளரும்லையா? இவரு டானிக்க கொடுப்பாரா, வளர்ந்துருமா? ஆமாண்ணே. டேய் கொடியாடலாம் கும்பாடப்படாது போ. மாடு ஆடை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சும்மா நாயை வாக்கிங் கூட்டி போயிட்டு நீ பெருமைக்கு. மாடை பத்தி உனக்கு தெரியுமா? மாடு அது வளர்க்கல, மாட தெரியாது, எனக்கு பாட தெரியும். செண்பகமே தென்பொதிகை சந்தானமே. நீ பாடு ஆடுனே, இது பாடு ஆடுறதுக்கு இல்லனே. உன் மாடு ஆடுறதுக்கு தான் நாங்கள் மருந்து கொடுக்குறோன்றோம். என்ன மருந்து? இங்கிலீஷ் மருந்து. பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். வால் டிப் சிங்கிள் டிப் A1 bleed 1 கட்டாடா. வால் டிப் சிங்கிள் டிப் A1 bleed 1 கட்டாடா.
A1+B1. முத்து இவங்கள பார்த்தாலே ஒரு மார்க்கமா இருக்காங்க முத்து. என்னண்ணே பண்ணிட்டு இருக்க திடீர்னு? இவங்கள- இருண்ணே. அது ஐயோ முத்து இதெல்லாம் வேஸ்ட் முத்து. நம்ம இன்னைக்கு சொல்றேன், ஏன்டா நீ இவங்க இப்படிதான் வருவாங்க. காலமாட்டை அழிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இறங்குறாங்க பூராமே. நான் குரூப் இல்ல, குரூப் வந்து துர்கா சல்மான். ஏய் ஒரு டீம் இறங்கிருச்சு முத்து. பூரா இவங்க காலமாட்டை பூரா அழிக்கிறாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ என்னண்ணே என்கிட்ட உன் டபுள் வேலை காட்டியாரா பாப்பமா? ஏய் நீ டானிக்கு கொடுக்குற பூசி கொடுக்கணும்னா போய் கொரோனா ஊசி போடுறேன். வீடு வீடா போய் கபசுர குடிநீர் கொடுனேன். மாடு ஆடுன்னு வர்றியா? அது பூரா மாட்டுக்கு தானே கபசுர குடிநீர் கொடுக்குறோன்ற, மாடு கொடுக்க மாட்டேனே. மாடு கபசுர குடிநீர் வேப்பால எல்லாமே சாப்பிடும். மாடு நைட்ல கோட்டை போட்டு பாடு, இதெல்லாம் நானும் பேசுவேனே. என் மாடுலாம் கொட்டலாம் போடாது. நான் கொட்டரை போடுவேன், அதுக்கு புல்லுதான் கட்டுவேன். மாட்டுக்கெல்லாம் நான் கொட்டரை கொடுக்க மாட்டேன். என்ன டே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டேய் சட்டப்பட்டு மாடு வேணும், சொம்ப மாடா எனக்கு என்னமோ இருக்கு. செட் ஆகுதுன்னு தோணுது. இவங்களை பார்த்தா விளக்காரங்க மாதிரி இருக்கு. விலை பேசி இவங்க நீ வாடா, நீ இப்படியே பெரிய இவன் மாதிரி நீ இப்ப இதெல்லாம் ஆகாது முத்து. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது.